மத்திய இணையமைச்சர் ரவ்னீத் சிங் ராஜினாமா செய்திருக்கிறார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றிருக்கிறார் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. பிரதமர் மோடியின் பரிந்துரையை ஏற்று இவர் ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். தற்போது மத்திய இணையமைச்சர் ரவ்னீத் சிங் ராஜினாமா செய்திருப்பதன் பின்னணி என்ன, விவரிக்கலாம்? பஞ்சாப் மாநிலத்தின் மிக முக்கியமான அரசியல் முகமாக பார்க்கப்படக்கூடியவர் ரவ்னீத் சிங் பிட்டு அவர்கள். இவர் மத்திய ரயில்வே துறை இணையமைச்சராக இருந்து வருகின்றார். தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருந்து இவர் பாஜகவில் இணைந்திருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய பஞ்சாப் மாநில சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது தங்களது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கும் பாஜக இவரை களமிறக்கலாம் என்ற ஒரு யோசனையில் முன்வைத்திருக்கின்றது. காரணம், லூதியானா பகுதியில் மிகவும் ஒரு அறியப்பட்ட முகமாகவும் பஞ்சாப் மாநிலத்தின் பாஜக முகமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரக்கூடியவர் நவநீத் சிங் பிட்டுவாக அறியப்படுகின்றார். 2014, 2019 ஆகிய நாடாளுமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி சார்பாக இவர் லூதியானா தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியிலிருந்து விலகி பாஜக வசம் அவர் சேர்ந்திருந்தார். பிறகு ராஜ்யசபா மெம்பராக தற்பொழுது இருந்து வரக்கூடிய சூழலில் அவர் தற்பொழுது இந்த முக்கியமான முடிவை எடுத்திருந்தார். பாஜகவும் அவரது முடிவிற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். இனி ஒருவேளை பாஜக பஞ்சாப் மாநிலத்தை அணுகுகிறது என்றால் இவரை முன்வைத்துதான் அணுகும் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். காரணம், இவர் பஞ்சாப் மாநிலத்தின் முன்னாள் முதல்வரான பிஎன் சிங்கின் பேரன் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே பாரம்பரியமாகவே அரசியல் பின்னணியில் இருக்கக்கூடிய நபர் என்பதனாலும் வெற்றி வசப்படுத்துவதற்கு இப்படியான ஒரு முகம் தேவைப்படுகிறது என்பதனாலும் தற்பொழுது இந்த முடிவை மத்திய பாஜக அரசு எடுத்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்ததன் அடிப்படையில் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க குடியரசுத் தலைவர் தற்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். எனவே களம் சூடுபிடித்திருக்கின்றது பஞ்சாப் மாநில சட்டமன்றத்தில். சில மாதங்களுக்கு முன்பாக இதே ரவ்னீத் சிங் பிட்டு அவர்களை தான் நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி துரோகி என்று அழைத்திருந்தது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது.